Meet S. Roshini. She is Naam Tamilar Katchi's transgender candidate for Tamil Nadu Assembly elections. Taking her campaign trail through narrow streets, Roshini vows to make Villivakkam in Chennai a model constituency. நீங்க ஒரே திருநங்கை கேண்டிடேட் இந்த எலெக்ஷன்ல இது பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரே திருநங்கை அப்படிங்கிறது இல்லை. அண்ணன் சீமான் அண்ணா வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. சொன்னது போல சிவன் வந்து தன்னோட உடம்புல பாதி பெண்களுக்கு கொடுத்தாரு. எங்களுடைய அண்ணன் வந்து ஆணுக்கு பெண் சமமா அரசியல்ல பங்கு கொடுத்துருக்கிறாரு. அதுலேயும் இன்னும் முற்போக்கு பெருந்தன்மையா வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதில் தான் என்ன அந்த கேட்டகரியில் தான் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் சிவன் வந்து அர்த்தநாதியாக காட்சி கொடுக்குறாரு. எங்கள் சீமான் அண்ணன் வந்து என்னை வந்து ஒரு எம்எல்ஏவா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி திருநங்கைகளை நிறுத்தி அழகு பார்க்குறாரு. அதே மாதிரி எதுக்காக இப்போ அவர் நாம் தமிழர் கட்சி உங்களை அப்ரோச் பண்ணப்போ எதுக்காக ஓகே நம்ம அரசியல் பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? ஏன் எஸ் பண்ணலாம் அப்படின்னு? இது அரசியல் அப்படின்னு பார்க்காம இது வந்து ஒரு மனிதநேய மிக்க கட்சி, அனைத்து உயிர்களுக்குமான கட்சி, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற அரசியல்கள் எப்படி திருடலாம் எப்படி சுரண்டலாம் என்று நடந்துட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி தான் வந்து மண் சார்ந்த வளங்களை காக்கணும், ஒரு சின்ன ஈயா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் மனுஷங்களா இருந்தாலும் காக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அது எப்படி சொல்ற இறைவனுக்கு நிகராக தான் இதை நான் கட்சியை பார்க்குறேன். உண்மையா சொல்ல போகணும்னா ஏன்னா கடவுளுக்கு தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைப்பாரு. அது போன்றதான் நாம் தமிழர் கட்சியும் இந்த அரசியலும் வந்து எல்லா உயிர்களுக்குமான அரசியல். அதனால நான் அதை நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணேன். இப்போ இங்க இந்த எதுக்காக வில்லிவாக்கம், முக்கியமா வில்லிவாக்கம் எதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அப்படிலாம் இல்லை, எங்க தலைமையில இருந்து கொடுக்கறதா எங்களுக்கான பிளேசஸ். அப்படி வந்ததுதான் எனக்கு வில்லிவாக்கம். ஆனா வில்லிவாக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் எங்க இருக்கிற ஆதரவும் எனக்கு. என்ன கேக்குறாங்க? நீங்க சப்போர்ட்னு சொல்றீங்கல்ல, சோ என்ன கேக்குறாங்க உங்ககிட்ட நீங்க தொகுதி போகும்போது? ஆமா, இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த 50-60 ஆண்டுகளா வந்து அவ்வளவு பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. நாங்க வந்து வரும்பொழுது அதை கேட்கிறோம். மக்கள் வந்து எங்ககிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரியான தண்ணி இல்லை, எங்களுக்கு லைட்டு இல்லை, ரோடு சரியில்லை அப்படின்னு அவர்கள் இருக்கிற குறைகள் எல்லாம் எங்ககிட்ட சொல்றாங்க. ஸோ நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலவசத்தை நோக்கியோ இல்லை மற்ற விஷயத்தை நோக்கியோ இல்லை, முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதநேயம் மிக்க அவங்க மனித உயிர் வாழ்றதற்கு என்ன தேவையோ அது போன்ற இலவசங்களை தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு அரசு என்ன இலவசமாக கொடுக்கணும், அந்த காசு அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ இலவசங்களை கொடுத்தாலும் இது போன்ற விஷயங்களை வாங்க முடியாது. தூய குடிநீர் இன்னைக்கு இலவசமாக கொடுத்துருவாங்களா? ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக பாட்டிலில் தண்ணியை போட்டு வித்துட்டு இருக்காங்க. கேன் தண்ணி சென்னைக்கு ஒரு நாள் கேன்ல கொண்டு ஊத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை லாரியில தண்ணியை கொண்டு ஊத்துறாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் தண்ணி பற்றாக்குறை வந்தா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஊத்துவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. மக்களாகி நீங்கள் என்ன பண்ண முடியும்? போய் போராட்டம் தான் பண்ண முடியும். அந்த இழந்து போன தண்ணியை திரும்பி மீண்டும் எடுப்பீங்களா? முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஆரம்பத்திலே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க உங்களுக்கு தூய குடிநீர், கல்வி, சுகாதாரமான மருத்துவம் இதை 3ம் இலவசமா கொடுக்குறோம். உங்களுடைய சுயமா நீங்க வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை அந்த வேலையை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்க தன்மானமிக்கமா நீங்க வாழுங்க அப்படிங்கிறத நாங்க முன்னெடுத்து வாக்கு சேகரிக்கிறோம். இப்போ நீங்க வந்து பெருவாரியான விஷயங்கள் சொல்றீங்க. ஸ்பெசிபிக்கா இந்த தொகுதியில என்ன மெயின் பிரச்சனைகள் உங்ககிட்ட சொல்றாங்க? நீங்க என்ன பாத்தீங்க? இந்த மெயின் பிரச்சனை வந்து விண்ணை தொடும் வில்லிவாக்கம் என்ற ஒரு ப்ராஜெக்ட்ல அது கீழே நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த நாம் தமிழர் கட்சி வில்லிவாக்கத்துல ஜெயிச்சு வந்தா அந்த இந்த வில்லிவாக்கத்தை விண்ணை தொடும் வில்லிவாக்கமா நாங்க மாத்தி அதன் அடிப்படையில கீழே என்ன பண்ண போறோங்கிற ஒரு 16 அடிப்படை தேவைகளுக்கான உட்பட்ட ஒரு விஷயங்களை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அதை உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க அது சம்பந்தமா ஒரு 2-3 விஷயங்கள் முக்கியமானது நீங்க சொல்ல முடியுமா? இருளுல்லா வில்லிவாக்கம் அப்படிங்கிற தலைப்புல. ஏன்னா வந்து நாங்க இப்போ இரவு நேரத்துல நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்லம்மான ஏரியாக்குள்ளலாம் போனா அங்க தெரு லைட்டுகளே கிடையாது. அங்க அவ்வளவு பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்லாம் இருக்காங்க. அப்போ நாங்க ஆட்சிக்கு வரும்பொழுது உலகத்தரம் வாய்ந்த லைட், இந்த மாதிரியான சாதாரண லைட் எல்லாம் இல்லை, உலகத்தரம் வாய்ந்த லைட் எல்லா தெருக்களையும் போடுவோம். அதே மாதிரி இபி பிரச்சனை தான் இப்போ பெரும் பிரச்சனை. இப்போ இன்னும் வேற இலவசமா ஃப்ரிட்ஜை கொடுக்குறேன், 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்குறேன்னு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இவங்க ஃப்ரிட்ஜை வாங்கி பிளக்ல சொருவு நோட்டி இங்க இபி பில்லு தலைக்கு மேலே ஏறி வந்துடும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிற வண்ணமா நாங்க வில்லிவாக்கத்துக்கு வந்தா எல்லா வீட்டுக்கும் சோலார் பேனல் கொடுத்து அந்த அவங்களுடைய கரண்ட் பில் பாரத்தை கம்மி பண்ற மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணியிருக்கோம்.
ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என்ன எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வில்லிவாக்கம் 8 நாங்க வந்து மாவட்டமா பிரிச்சிருக்கோம் இதை. அந்த 8 இதுல சாரி 6 வட்டமா பிரிச்சிருக்கோம். அந்த 6 வட்டத்திலையும் பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த டியூஷன் சென்டர்ஸ், பிள்ளைகள் மாலை நேரத்தில் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய திறன் வளர்க்கும் வண்ணமா டியூஷன் சென்டர் வைக்கிறோம். அழிந்து போகின்ற கலைகளை மீட்கும் வண்ணமாக கலைக்கூடங்களை ஏற்படுத்தி கொடுக்குறோம், பிளே கிரவுண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறோம். தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலியமா வேலை, அனைத்து பெண்களும் வேலை அவங்களுடைய கையில சம்பாதிக்கிற மாதிரி மாசம் 15,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க வேண்டாமா அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்ப நீங்க அது வந்து புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு என்னன்னு. இப்ப பாத்தீங்கன்னா மாவாட்டி வித்துட்டு இருக்காங்க அவங்க, புரியுதுங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல என்ன கிடைக்குதோ லட்டு, இந்த நட்ஸ் லட்டு போட்டு வித்துட்டு இருக்காங்க. அதுதான் தற்சார்பு பொருள். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்ம கிட்ட என்ன ஈஸியா கிடைக்குதோ அதை நம்ம உருவாக்கி சேல் பண்றதா இது. ஆனா இது அதுக்கான அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கப்படல. அப்போ நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த வில்லிவாக்கத்துல ஜெயிச்சு வந்தா அந்த மாதிரியான பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க எப்படி ஏர்ன் பண்ணணுங்கிற மாதிரியான தொகைகளை கொடுத்து அவங்க கிட்ட செய்ய சொல்லி ஊக்குவித்து அதை வாங்கி நாங்க சேல் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சைக்கிளான ஒரு முறையை நாங்க கொண்டு வருவோம். எல்லா பெண்களும் ஆண்களும் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். எல்லாருக்கும் வேலை, அவர்கள் கௌரவமா வாழ்றதுக்கான வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. இப்போ நீங்க தொகுதிக்குள்ள போறீங்கல்ல, இப்போ எல்லாரும் எப்படி உங்களை வரவேற்கிறாங்க, என்ன சொல்றாங்க உங்ககிட்ட, எப்படி இருக்கு? நீங்க வந்தாலே வந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். மக்கள் வரவேற்பு நல்லா தான் இருக்கு. அது நாம் தமிழர்னாலே மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. இப்போ குறிப்பா உங்களுக்கு எப்படி இருக்கு ரிசப்ஷன்? நல்லா தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறீங்க. ஸோ இங்கேயும் 3ஆம் பாலினத்தவர் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குறிப்பா என்ன செய்யலான்ற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க? அதுதான் இப்போ என்னன்னா 3ஆம் பாலினம் அப்படின்னு பிரிச்சு மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கட்சியில வந்து அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. நீங்க எங்க அண்ணன் சீமான் வந்து என்னை அறிவிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் பாலினம்னு எந்த இடத்துலயுமே என்ன சொல்லி அறிவிச்சது கிடையாது. அட்டவணையில வேணுமா இருக்குமே தவிர திருநங்கை ரோஷினின்னு எங்கள் அண்ணன் வந்து திருநங்கை ரோஷினி வேட்பாளராக தேர்வு செஞ்சிருக்கோம் கிடையாது. என்னை வந்து ஒரு சக பெண்களா தான் பாக்குறாரு. அது மாதிரிதான் எங்களுடைய ஆட்சி வந்தா அந்த 3ஆம் பாலினம், 4ஆம் பாலினம், 5ஆம் பாலினம்லாம் இல்லை. அவர்களுடைய பாலினம் அவர்களுக்கு அடையாளம். ஆனா நாங்கள் கொடுக்கிற மரியாதை எப்படிப்பட்டதுன்னா எல்லாம் சமமாக தான் இருக்கும். அப்போ பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன இருக்கோ அது திருநங்கைகளுக்கும் கிடைக்கப்படும் அப்படிங்கறத எங்களுடைய ஆட்சி முறை. அதே மாதிரி இப்போ இங்க வந்து ஒரு பலதரப்பட்ட ஒரு போட்டியா இருக்குல்ல, ஒரு 3 முனை, 4 முனை, 5 முனை போட்டி அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல உங்க பிளான், உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி இருக்கு? எங்களுக்கு அதெல்லாம் 4 முனை இல்ல 3 முனை போட்டியும் கிடையாது. எங்களுக்கு 2 தான், திராவிடம், தமிழ் தேசியம், அவ்வளவுதான். நாங்க தமிழ் தேசிய கொள்கையை தூக்கி சுமக்கிற பிள்ளைகள். நாங்க எல்லாம் இனத்தோடும் இனப்பற்றோடும் இருக்கிற பிள்ளைகள். வாக்கு சேகரிக்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம பக்கம் வாக்கு திராவிட ஆட்சினாலே திருட்டு திராவிடம் தான். நாங்க திருடு அதை தான் நாங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி மக்கள் கிட்ட பேசுறோம். இன்னொன்னு பெரும்பாலும் மக்கள் கிட்ட நாங்க போய் அந்த குறைகளை பேசுறது கிடையாது. மக்கள் தான் எங்க கிட்ட சொல்றாங்க அந்த குறைகளை. நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை தான் நாங்க பேசுறோமே தவிர நாங்கள் குறைகளை வந்து நாங்க பேசி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்க எலெக்ட் ஆயிட்டீங்க, எலெக்ட் ஆகி எம்எல்ஏ ஆன கையெழுத்து விஷயம் நீங்க வில்லிவாக்கத்துக்கு என்ன செய்வீங்க? விஷயம் ஏதாவது விஷயம் நீங்க அதிகமா என்கிட்ட சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா இந்த போதை ஒழிக்கணும், பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னைக்கு கூட எங்களுடைய மக்களே சில பேர் வந்து நேற்று ராத்திரி கூட கணவர்கள் குடித்துட்டு அடிச்சுட்டாங்க, வர முடியாது அந்த மாதிரி. ஸோ நாங்கள் எங்களுடைய இது வந்து முதல்ல போதையை ஒழிக்கிறோங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய சிந்தனையை செயல்படுத்த விடாம அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறது இந்த போதை வஸ்துக்கள் தான். அடுத்த தலைமுறையே வந்து இளைஞர்கள் தான், புரியுதுங்களா? இந்த திரைக்கவர்ச்சி பின்னாடியும் இந்த போதைக்கு அடிமையாயும் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கிட்டு இருக்காங்க. வேலை கிடைக்கலங்கிற வெப்ஸ்ல குடிக்கிறாங்க, லவ் ஃபெயில், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மெயின் விஷயமா இருக்கிறது அந்த போதை தான். ஸோ நாங்கள் அது வந்து நாங்கள் அதை தான் ஒழிக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம். கடைசியா கேட்க போறது என்னன்னா, பொது வாழ்க்கைன்னு வந்தாலே நல்ல விதமாகவும் இருக்கும், விமர்சனங்களும் இருக்கும். ஸோ அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருக்குன்னா எப்படி அதை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, எப்படி எதிர்கொள்ளும்? விமர்சனங்கள் இருக்கு, பட் அந்த விமர்சனங்களை எல்லாத்தையும் நான் ஒரு படிக்கட்டா தான் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். திருநங்கைகள் லைஃப்ல இல்லாத விமர்சனங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்வியும் கிண்டலும் ஒரு அந்த மாதிரியான வாழ்க்கையை கடந்துதான் நாங்க வந்திருக்கோம். அதனால இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எங்களுக்கு அதை நான் ஒரு படிக்கட்டா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், தவிர அதை நான் பெருசா எடுக்கல. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ரோஷினி.